ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் மூன்றாவது இது இயற்கணிதம்னா என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இயற்கணிதத்தில் நம்ம என்னென்ன வரும்? நமக்கு மாறி அப்படின்னா நம்ம எக்ஸ் ஒய் இசட் இதெல்லாம் நம்ம மாறின்னு சொல்லலாமா? ஏன்னா மாறியோட தன்மை என்ன? மதிப்பு தன்மை வந்து மாறுபடும். இதோட மதிப்பு வந்து நமக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸோட மதிப்பு இதுதான் நம்ம ஒரு மதிப்பை நம்ம சொல்ல முடியாது. அதே மாறிலி அப்படின்னா நம்பர்ஸை நம்ம மாறிலின்னு சொல்லுவோம். 1 2 3 இப்போ நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை தவிர இந்த மாறும் நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இது வந்து நம்ம மாறிலின்னு சொல்லுவோம். அடுத்து கோவையில நமக்கு என்னென்ன இருக்கு? கோவையில நமக்கு ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை, அப்புறம் மூவுறுப்பு கோவை, மூன்றுக்கு மேற்பட்ட இது இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுவோமா? பல்லுறுப்பு. இது வந்து ஓருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். இதை ஈருறுப்பு கோவை, மூவுறுப்பு கோவைன்னு சொல்லுவோமா? இது வந்து ஒரு உறுப்பு மட்டும் தான் இருக்கு. எக்ஸ் ஒரு உறுப்பு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா ஓருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். இதே எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஈருறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். மூவுறுப்புனா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 இருக்குன்னா மூவுறுப்பு. மூன்றுக்கு மேற்பட்டது இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? பல்லுறுப்பு. அதாவது அதோட இது வந்து நிறைய இருக்கும். x² x plus x power 3 x² x plus 1 அந்த மாதிரி சொல்றது தான் பல்லுறுப்புன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சமன்பாடு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒரு சமன்பாடு அப்படின்னா என்னண்டா? இப்போ வந்து இரண்டு மாறியை வச்சு உருவாக்குறது தான் ஒரு சமன்பாடு. இப்போ x plus y is equal to 0ன்றது ஒரு சமன்பாடா? இந்த சமன்பாட்டுல இந்த மாறியோட அடுக்கு என்ன? அடுக்கு அப்படின்னா இது இங்க மேல இருக்கிறதானே நம்ம அடுக்குன்னு சொல்லுவோம். அந்த மாறியோட அடுக்கு இங்க நமக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த எக்ஸ்ன்ற மாறியோட அடுக்கு நமக்கு என்ன வரும்? அடுக்கு என்ன வரும்? 1ன்னு வருமா? அதே வந்து x² plus x plus 1 is equal to 0 இதுவும் ஒரு சமன்பாடு தானே. இதுல வந்து இதோட அடுக்கு என்ன? இதோட அடுக்கு 2. முதல் இதுல உள்ள இதோட அடுக்கு நமக்கு 2 அப்படின்னு வருமா? இது வந்து ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா இதை வந்து நேரிய சமன்பாடுன்னு சொல்லுவோம். 2 அடுக்கு வந்துச்சு அப்படின்னா இதை வந்து இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 படி இருக்கு அப்படின்றத இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சமன்பாட்டிலேயே நமக்கு வந்து தீர்வுகளின் தன்மைன்னு இப்போ இந்த ரெண்டு இப்போ நம்ம சொன்னோமா சமன்பாடு இருக்கு. 2 சமன்பாடோட தீர்வு கிடைக்கும். அது அந்த தீர்வுல வந்து அதோட தன்மையை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன்னா அதோட தன்மை அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, 2 சமன்பாடு இருக்கா நமக்கு. 2 சமன்பாடுலையுமே நமக்கு இந்த சைடு அதாவது இந்த சைடு நம்ம என்ன சொன்னோம்? மாறின்னு சொன்னோமா? மாறி இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு மாறிலி. ஓகேவா? மாறி வந்து 0வாகவும் மாறிலியோட மதிப்பும் நமக்கு 0வா வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்லுவோம். இதே வந்து மாறியோட மதிப்பு 0வாகி மாறிலி வந்து ஏதோ நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்ம தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப தீர்வு இல்லைன்னு சொல்லுவோம். இதே மூன்றாவது ஒண்ணு இருக்கு. அதை வந்து மாறிலி ரெண்டுலயுமே நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது. எக்ஸ் ஒய் அப்படின்ற மாறிகளோட மதிப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதை வந்து ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இதா. அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணிப்படுத்தல்னா நமக்கு தெரியும்ல எப்படின்னா இப்போ x plus 3y plus 2 அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்கு. இந்த சமன்பாடை எப்படி நம்ம காரணிப்படுத்தணும்? இந்த கடைசி நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இங்க 1 இருக்கு. இதை 1 அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் 1 × 2 பண்ணோம்னா நமக்கு 2 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப அந்த கடைசி நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த கடைசி நம்பர் எடுத்துட்டீங்கன்னா அது எந்த வாய்ப்பாடுல வரும்னு பார்க்கணும். அதே வந்து இப்போ 1 2 2 1 இது 2 மட்டும் தான் வரும். 2 மட்டும் தான் நமக்கு வரும். அதே வந்து இது ரெண்டையுமே நமக்கு கூட்டின போது நமக்கு 3ன்னு மதிப்பு கிடைக்கணும். அப்போ 2ல எது கூட்டினாலும் நமக்கு வந்து கூட்டும் போது நமக்கு 3ன்னு மதிப்பு கிடைச்சிரும். அப்போ 1 2 பெருக்கணும்னா நமக்கு 3ன்னு மதிப்பு கிடைச்சிரும். இதை கூட்டும் போது பெருக்கணும்னா 2 கூட்டணும்னா நமக்கு 3ன்னு மதிப்பு கிடைக்கும். இந்த மதிப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x plus 1 x plus 2ன்னு எழுதிக்கலாமா? இதே வந்து இந்த சமன்பாடு இப்படி எழுதியாச்சு. இதே நமக்கு இந்த எக்ஸுக்கு முன்னாடி நமக்கு வேற ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ வந்து 2x. இப்போ வந்து ஒரு சமன்பாடு 2x² plus 3x minus 20 அப்படின்னு ஒரு சமன்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சமன்பாடை நம்ம எப்படி எழுதலாம்? இதை எப்படி நம்ம காரணிப்படுத்தலாம்? நம்ம முன்னாடி x² முன்னாடி என்ன மதிப்பு இருக்கோ அதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கணும்னு சொன்னோமா? அப்போ 2 × -20ன்னு மைனஸ் குறிய மறந்துடக்கூடாது, குறியும் சேர்த்து போடணும். அப்போ 2 × -20னா நமக்கு என்ன கிடைக்கும்? -40. இப்போ இந்த -40க்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்க எப்படி 2க்கு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்க -40க்கு கண்டுபிடிக்கணும். 40 எந்தெந்த வாய்ப்பாடுல வரும்? எல்லாமே நீங்க சைட்ல எழுதிக்கோங்க. I 8 40 கிடைக்குமா நமக்கு? வேற என்ன வாய்ப்பாடுல கிடைக்கும்? அதே 8 5 தான் கிடைக்கும். வேற நமக்கு 4ஆல கிடைக்குமா? 10 × 4 4 × 10. இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம நடுவில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? +3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு இது சொல்றேன். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்கு அப்படின்னா இந்த மதிப்பு மைனஸ் இருக்கு அப்படி இங்கே லாஸ்ட் ஒன்ல நமக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ல ஏதோ ஒன்று ப்ளஸ் ஏதோ ஒன்று மைனஸாக இருக்க போதுன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படிதான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதே வந்து நம்ம நடுவில் இருக்கிற வேல்யூவையும் பார்க்கணும். நடுவில் இருக்கிறது நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இது நான் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா பெரிய நம்பரோட குறி வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதே இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குண்டா
இதே இது வந்து நம்ம இங்கே மைனஸா இருக்கு, இங்கே பிளஸ்ஸாவும் இங்கே மைனஸா இருந்துச்சுன்னா ரெண்டுல ஏதோ ஒன்று பிளஸ்ஸாவும் மைனஸாவும் வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஆனால் நம்ம ரெண்டையும் கூட்டி வர்ற மதிப்பு வந்து மைனஸா இருக்கு அப்படின்னா பெரிய நம்பரோட குறி வந்து நமக்கு மைனஸா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இது புரிஞ்சுதா? அதே இல்லைண்டா இன்னொன்று வந்து இங்கே பிளஸ்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே நமக்கு கூட்டி வரும்போது இந்த இடம் வந்து மைனஸா இருக்கு அப்படின்னா இது எப்படி நம்ம எழுதலாம்? ரெண்டுமே நமக்கு மைனஸா இருந்தாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிடும். அப்போ இதை மைனஸையும் நம்ம கூட்டும் போது நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். இது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் தான் கிடைக்கும். அதே இது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா நமக்கு ஆன்சர் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா, அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ன்றாலும் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அதே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் நமக்கு ப்ளஸ் தான், அது தெரியும் தானே. இப்படியும் எழுதிக்கலாம். இதே நம்ம கூட்டும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு மைனஸ் தான் ஆன்சர் கிடைக்கும். அதே மைனஸையும் ஒரு ப்ளஸ்ஸையும் நம்ம கூட்டினோம்னா இது ரெண்டுல வந்து மைனஸ் தான் எதோட இப்போ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு பெருசு கிடைக்கும். இதே வந்து இந்த இன்னொரு இதில் வந்து பெரிய நம்பர் வந்து நமக்கு மைனஸாக இருந்துச்சு, அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மைனஸ் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் சம்க்கு போகலாமா? இப்போ சம்ல நமக்கு 40 -40 கண்டுபிடிக்கணுமா? இப்போ I8 40ன்னு எடுத்துக்கலாமா? நமக்கு வந்து நம்ம மைனஸாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? ஒன்று ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே இங்கே நமக்கு என்ன இருக்குது? +3 இருக்கு. அப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம பெரிய நம்பரோட குறி வந்து ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. அப்போ I8 40னா பெரிய நம்பர் என்ன? 8 இங்கே போடணும். I8 40. இப்போ நம்ம வந்து இப்படியே எடுத்து இங்கே x + 1ன்னு எழுதுனாட்டி இங்கேயும் அதே மாதிரி எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம 2ஆல் பெருக்கிருக்கோமா, அதே 2ஆல் நம்ம வகுக்கணும். வகுத்தோம்னா 4 2 4 8. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 4. இந்த இது என்ன வரும்? 5/2ன்னு வருமா? இதை எப்படி எழுதிக்கலாம்? x + 4ன்னு எழுதிக்கலாமா? அதே இந்த டேர்மை வந்து நம்ம மைனஸ் இப்போ x -5/2ன்னு இருக்கா, இது ரெண்டையும் நம்ம வந்து உள்ளக்க 2ஆல் பெருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இரண்டு கீழே, அதாவது வகுத்தல்ல கீழே இருக்கிற மதிப்பு x பக்கத்துல போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x - 5 இப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ காரணிப்படுத்துதல் எப்படி நம்ம பார்த்தாச்சா? உங்களுக்கு அது கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த காரணி இப்போ அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு 2 மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 4 அப்படின்னு ஒரு 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12 ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனையால வகுப்படும்னு பார்க்கலாமா? இப்போ 4ன்னு வச்சுக்கோங்களேன், 4ஆல வகுப்படும். அப்போ 3 12, இங்கே 3ஆல வகுப்படும், 1 3 3. அதே இப்போ 12 எப்படி எழுதிக்கலாம்? 4 × 3ன்னு எழுதிக்கலாமா? அடுத்து 4ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 4 எப்படி எழுதிக்கலாம்? அதே 4வது வாய்ப்பாடில் வரும், 1 4 4ன்னு வருமா? அப்போ 4 எப்படி எழுதிக்கலாம்? 4 × 1ன்னு எழுதிக்கலாமா? இது 3 × 1ன்னு கூட எழுதிக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே நமக்கு இப்போ மீப்பெரு பொது வகுத்தி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? மீப்பெரு பொது வகுத்தி எப்படி கண்டுபிடிக்கணும்டா, 2 இதுலையும் நம்ம கொடுத்துருக்க மதிப்பில் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். அதுதான் நம்மளோட மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா, புரிஞ்சுதா? இதே நமக்கு 2 சமன்பாடாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீச்சியமா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு 4 2 அப்படின்னு ஒரு மதிப்பை கொடுத்து இதோட மீச்சியமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 2, அதாவது 2 அடுக்கு 2ன்னு எழுதலாமா? இதே 2 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 1 தானே. இப்போ இதோட மீச்சியமா எழுதுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2ல எது பொதுவாக இருக்கோ அந்த பொதுவாக இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எதோட அடுக்கு நமக்கு பெருசா இருக்கோ அதை தான் எழுதணும். அப்போ 1ன்னு இருக்கு, இங்கே 2ன்னு இருக்கு, எது பெரிய அடுக்கு? 2 தானே நமக்கு பெரிய அடுக்கு. அப்ப 2 அடுக்கு 2 அப்படின்னு எழுதணும். இதே இதுலயே நமக்கு வந்து மீப்பேவா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நம்ம எது பொதுவா இருக்கோ அதை மட்டும் எழுதுவோமா? அப்ப வந்து இங்க 2 ஒரு தடவை தான் இருக்கு, இங்க 2 தடவை இருக்கு. அப்ப ஒரு தடவை இருக்கதை மட்டும்தான் நம்ம எழுதணும். ஏன்னா பொதுவா இருக்கதை மட்டும்தான் எழுதணும். ஓகேவா, இல்லாட்டி இதுல அதுக்கு எது சிறுசோ அதை எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுலயுமே பொதுவா இருக்கிறத எழுதுறது மீப்பேவா. மீச்சிமானா எல்லாமே எழுதணும். பொதுவா இருக்கிறதுல பொதுவா இருந்துச்சு அப்படின்னா, பொதுவா இருந்தா அடுக்கு எது பெருசோ அதை எழுதணும். பொதுவா இருந்தா அடுக்கு பெருசு எதுவோ அடுக்கு பெரியதை எழுதணும். ஓகேவா, இதே இது நமக்கு சமன்பாடா கொடுத்து செய்ய சொல்லுவாங்க. அதாவது வந்து x² + x + 1 அந்த மாதிரி x + 1 இந்த மாதிரி 2 சமன்பாடா கொடுத்து இதை தீர்க்க சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம அந்த சமன்பாடை தீர்க்க சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி பண்ணலாம் நம்ம சம் செய்யும் போது பார்க்கலாம். ஓகேவா, இந்த இது ஏதாவது வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நமக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிங்க. இப்போ இந்த இதுக்கு வர்க்க மூலம் அப்படின்னா இதோட வர்க்கம் இப்போ 4 √4 அப்படின்னா இதோட வர்க்க மூலம் என்ன? 2. அதாவது எப்படின்னா இதை வந்து இப்போ √4 4ன்னு இருக்கு. அப்போ நம்ம 2 × 2 எப்படி எழுதிக்கலாம்? √2² எழுதிக்கலாமா? இந்த ஸ்கொயர்டுக்கும் இந்த ரூட்டுக்கும் நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ √4ஓட வர்க்க மூலம், √4இன் வர்க்க மூலம் 2. அதே மாதிரி √16 16ஓட வர்க்க மூலம் 4 16. அடுத்து 25னா 5 5 25 வருமா? அப்ப வர்க்க மூலம் அப்படின்னா இதுதான். இதே நமக்கு அதை ஈக்குவேஷன்ல கொடுத்து வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இதாகவும் கொடுப்பாங்க.
அதை நம்ம சம் செய்யும் போது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாம் புரிஞ்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சம் செய்யணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க கமெண்ட்ல.